Good morning, children. Today we are going to see poem 4, A Thing of Beauty. It was written by John Keats. He is a metaphysical poet of Britain. He is a surgeon, doctor, but he dedicated his life to write many poems. This poem is based on a Greek legend in which Endymion, a beautiful young shepherd, and poet who lived on Mount Latmos, had a vision of Cynthia, the moon goddess. The enchanted youth resolved to seek her out and so wandered away through the forest and down under the sea. இந்த poem எழுதினவர் பேர் ஜான் கீட்ஸ். A thing of beauty. ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம பார்க்குற விஷயங்களில் இருக்க அழகை எப்படி அட்மையர் பண்ணணும், நம்ம சுற்றி இருக்க நேச்சர், நம்ம சுற்றி இருக்கிற அனிமல்ஸ், மக்கள், இடங்கள், ஈவன் சின்ன சின்ன பொருட்களில் கூட உங்கள் பார்ட்னர்கிட்ட கூட அந்த let me read out the poem first, then we can go for the explanation. A thing of beauty. A thing of beauty is a joy forever. Its loveliness increases. It will never pass into the nothings, but will keep above quiet for us and sleep full of sweet dreams and health and quiet breathing. Therefore, on every morrow are we wreathing a flaring band to bind us to the earth. Some shape of beauty moves away the pall from our dark spirits. Such the sun, the moon, trees old and young, sprouting a shady boon for simple sheep. And such are daffodils with the green world they live in, and clear rills that for themselves a cooling covert make joint the hot season. The mid-forest brake, rich with a sprinkling of fair musk rose bloom, an endless fountain of immortal drink, pouring unto us from the heavens' brink. Let me see the explanation part. A thing of beauty is a joy forever. ஒவ்வொரு விஷயத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அழகை நம்ம ரசிக்க ஆரம்பிக்கிறப்போ நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். இட்ஸ் லவ்லினஸ் இன்க்ரீசஸ். அதில் இருக்கக்கூடிய உயிர்ப்பு தன்மை நம்மளை இன்னும் நம்மளோட மகிழ்ச்சியை, நம்மளோட சந்தோஷத்தை கூட்டத்தான் செய்யும். இட் வில் நெவர் பாஸ் இன் டு நத்திங்னஸ். நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை, சந்தோஷமே இல்லை, எம்டி பாக்கெட் இருந்தால் எப்படி இருக்கும்? நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதே பர்ஸ் ஃபுல்லாக மணி இருந்ததுன்னா நம்ம அப்படி இருப்போமா? இல்லை. அப்போது நம்ம சுற்றி இருக்கிற ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய அழகை நம்ம ரசிக்கிறப்போ அது நமக்கு அப்படி ஒரு ஃபுல்ஃபில்டு ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டை கொடுக்கும். பட் வில் கீப் அ பவர் குவைட் ஃபார் அஸ். ஒரு பெரிய மரத்தடி, பெரிய மரம் இருக்குது, அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த மரத்தடியில் இருக்கக்கூடிய நிழல், அங்கே போனோடனே நமக்கு என்ன கிடைக்கும்? ஹாட் சன்னில் நடந்து போயிட்டுருப்போம், ஒரு பெரிய மரம், அந்த நிழல் இருந்ததுன்னா வில் டேக் அ ரெஸ்ட். அந்த ரெஸ்ட்டுக்கு அப்புறம் அண்ட் ஸ்லீப், ஒரு குட்டி தூக்கம். அதுக்கப்புறம் ஃபுல் ஆஃப் ஸ்வீட் ட்ரீம்ஸ், அந்த தூக்கத்தில் நல்ல அழகான கனவுகள். அண்ட் ஹெல்த், நம்மளோட ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். அண்ட் குவைட் ப்ரீத்திங், நல்ல நிம்மதியான ப்ரீதிங்கை கூட கொடுக்கும். ஒரு சாதாரண மர நிழல் தான், ஆனால் அது நமக்கு எவ்வளோ கொடுக்குது அப்படின்னு பாருங்கள். Therefore, on every morrow, MORROW is nothing but tomorrow, are we wreathing a flary band to bind us to earth. Wreathing அப்படின்னா வட்டமாக ஒரு கம்பியோ இல்லை ஒரு குச்சியவோ மடக்கி அது ஃபுல்லாக பூ சுற்றி தலையில் கிரீடை மாதிரி வச்சுப்பாங்க, அதுதான் ரீதிங். ஃப்ளவரி பேண்ட், பூக்களால் செய்யப்பட்ட அப்படி ஒரு ரீத்தை நம்ம வைக்கிறோம், தலையில் வச்சுக்கிறோம். அப்படி இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, ஏர்த்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்துலேயும் செடியிலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களையும் நம்ம இந்த மாதிரி ரீத் மாதிரி அழகாக தலையில் வச்சு நம்ம அலங்கரிச்சிக்கும் போது நமக்கும் ஏர்த்துக்குமான தொடர்பு இன்க்ரீஸ் ஆகுது. Some shape of beauty moves away the pall
ஃப்ரம் அவர் டார்க் ஸ்பிரிட்ஸ். டார்க் ஸ்பிரிட்ஸ்னால் கெட்ட ஆவிகள் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல டார்க் ஸ்பிரிட்ஸ் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா நம்ம மனசில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் அப்படின்னு. மூவ்ஸ் அவே த பால். பால் அப்படின்றது நம்ம இறந்தவங்களை ஒரு ஒரு காஃபின் பாக்ஸில் வச்சு சுற்றி இருப்பாங்க, அதை சுற்றி இருக்கக்கூடிய கவர் பண்ணி இருக்கக்கூடிய கிளாத்து. The shape of beauty moves away the pall from dark spirits. அந்த இயற்கையில் இருக்கக்கூடிய அழகு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை, கெட்டிய எண்ணங்களை வந்து எடுத்துகிட்டு போயிடும், நம்மக்கிட்ட இருந்து எடுத்துரும். எது மாதிரி? such the sun, the moon, சன் மாதிரி, மூன் மாதிரி, அதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை. அந்த சன்னும் மூணும் இல்லைன்னா நமக்கு என்ன ஆகும்? we will be the sufferer. trees old and young sprouting a shady boon for simple sheep. ரொம்ப பழமையான மரமாக இருக்கட்டும், இல்லை நேற்று ஸ்ப்ரவுட் ஆகி வந்த செடியில் இருக்கக்கூடிய நிழலாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஆட்டுக்குட்டிக்கு கூட அழகாக நிழல் கொடுக்குது. அண்ட் such are daffodils with the green world they live in. மஞ்சள் கலரில் அப்படி பெல் ஷேப்டாக இருக்கக்கூடிய ஃப்ளவர் தான் டேஃபடில். அது அந்த மாதிரி டேஃபடில் பூக்கள் எப்படி எங்கே இருக்குது? அப்படி க்ரீனியாக இருக்கக்கூடிய ஒரு அழகான உலகத்தில் இருக்குது. அந்த உலகத்தில் தான் வி லிவ் இன். அவங்க எல்லோரும், நம்மளும் சரி, அந்த அனிமல்ஸ், பெட்ஸ், ஃப்ளவர்ஸ் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. அண்ட் கிளியர் rills that for themselves a cooling covert make giant hot season. ரில்லுன்னா குட்டியாக போகக்கூடிய நீரோடை. ஹாட் சீசன் பயங்கரமாக ஒரு சம்மரில் இந்த மாதிரி குட்டியாக ஒரு ஓடை போச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படி ஜஸ்ட் ஆப்போசிட்டாக அந்த ஹாட் சீசனோட ஹாட்னஸையே த மிட் ஃபாரஸ்ட் பிரேக் உடைச்சிடும். ஏன்னா ஃபாரஸ்ட்டோட நடுவில் வந்து ட்ரீஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ ஹாட் சீசன் வந்து நமக்கு வெளியில் தெரியாது. அதுக்குள்ளேயே அழகான ஒரு ரில் வேறு போகுது. ரிச் வித் அ ஸ்பார்க்லிங் ஆஃப் ஃபேர் மஸ்க் ரோஸ் ப்ளூம். மஸ்க் ரோஸ் அப்படின்னு அந்த ரோஸோட ஃப்ளவர், அந்த ஸ்மெல் வந்து அந்த காடு ஃபுல்லாமே இருக்குது. அண்ட் என்லெஸ் ஃபவுண்டைன் ஆஃப் இம்மார்டல் ட்ரிங்க். அந்த ரில்லில் ஓடக்கூடிய தண்ணி நம்ம குடித்தோன்னா இம்மார்டல் ட்ரிங்க், நமக்கு சாவன்றதே கிடையாது. இந்த சென்ஸ் நமக்கு உடம்புக்கு எந்த கெட்டதும் வராது, ஃபிசிக்கல் இஷ்யூஸ்லாம் வராது. pouring onto us from the heavens brink. ஹெவன்லேருந்து வந்த தண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஜென்ரல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, we the people has to admire the beauty of nature, animals, people, places, things around us. அட்மையர் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அதோட பியூட்டியை சேவ் பண்ணுறதும் நம்மளோட கடமை. எப்போ நம்மளை சுற்றி இருக்க விஷயங்களை நம்ம ரசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போமே வந்து நம்ம அதை பாதுகாக்கவும் ஆரம்பிச்சிடுவோம். இஸ் தட் கிளியர் சில்ட்ரன்? தேங்க்யூ.